Hi friends, welcome back to Veg's Kitchen. நம்ம இன்னைக்கு செய்ய போறது வெஜ் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் பற்ற வச்சுக்கலாங்க. பட்டர் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிடலாங்க. பட்டர் உருகி வரும்போது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். பட்டர் உருகி இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை நம்ம இதை ஆட் பண்ணோம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேங்க. ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் ஆட் பண்ணுறேன். பீன்ஸ் ஒரு 6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். சின்ன குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ்லாம் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஸோ வெங்காயத்தாள் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 வெங்காயத்தாள் அளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சேர்த்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகு தூள் சேர்க்குறோம். நம்ம ஒயிட் பெப்பர் பவுடரு. இப்போ நம்ம பிரியாணி அரிசி வந்து நல்லா ஊற வச்சு கொஞ்சம் சாதம் நீர் இந்த மாதிரி அளவுக்கு பார்த்து வெடித்து இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது மாதிரி வெடித்து ஆற வச்சுக்கணுங்க பிரியாணி ரைஸை. இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பிரியாணி ரைஸுங்க இது. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. எந்த ஒரு சாஸுமே ஆட் பண்ணாமல் நம்ம செஞ்சுருக்கோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்கள் எல்லா வெஜிடபிள்ஸுமே கலர் மாறாமல் நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.